அனைவருக்கும் பயனளிக்கும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்திட மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநில அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்நிய முதலீடுகள் வாயிலாக பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் ராணிப்பேட்டை போன்ற தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலனி உற்பத்தி துறையில் தற்போது பெரும் முன்னேற்றம் கண்டு வருகின்றன. மாநிலத்தின் தென்பகுதியில் உள்ள தூத்துக்குடி பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமாக மாறி வரும் வேளையில் சூரிய மின்கலன்கள் மற்றும் அதன் தொகுப்புகளின் உற்பத்திக்கான பெரும் திட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப மையம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு மின்னணு மற்றும் மின் வாகனங்களுக்கான மையமாக மேற்கு மண்டலம், குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் ஓசூர் பகுதிகளில் உருவாகி வருகின்றன. இதற்கிடையே மாநிலத்தின் வடக்கு மண்டலம் நாட்டின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தனது முன்னிலையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது. மாநிலம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான முன்னேற்றத்தை உருவாக்கிட அயராது உழைத்திடும் தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு பார்வையை பறைசாற்றுகிறது. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழிற்பூங்காக்களை நிறுவிட தேவைப்படும் 45,000 ஏக்கர் நிலங்களை கண்டறிந்து இதுவரை 16,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணியை நிறைவடைந்துள்ளது. சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் தஞ்சாவூர், பெரம்பலூர், தருமபுரி மற்றும் தேனி மாவட்டங்களில் புதிய ஷிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தொழிலாளர்கள் நலன் பேணும் வகையில் தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தங்குமிடங்களை ஏற்படுத்த அரசு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகாலில் 706 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட 18,720 படுக்கைகள் கொண்ட தொழிற்சாலை பணியாளர்களுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொடங்கி வைத்தார்கள். இதே போன்று மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான தங்குமிட வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்திட பணிபுரியும் மகளிர் விடுதிகள் கழகம் தோழி விடுதிகளை உருவாக்கி வருகின்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு முயற்சியான டைட்டல் பூங்கா சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் 2000 ஆண்டில் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திடப்பட்டது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் இத்தகைய வளர்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைட்டல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்களையும், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களையும் தொடங்கி வைத்துள்ளார்கள். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இத்துறை சார்ந்த தொழில்களின் வளர்ச்சிக்கான உகந்த சூழலை உருவாக்குவதிலும் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் இப்பூங்காக்கள் பெரிதும் உதவும். உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையிலும் தொழில்துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என இந்த அரசு விரும்புகிறது. இதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயக்கத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை. நமது மாநிலத்தில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை இந்த அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று பிந்தைய கடினமான காலகட்டத்தில் இத்துறையின் தேவைகளை நிறைவு செய்திடவும் கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிதி நிறுவனங்களுக்கு வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியது. இதன் விளைவாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2023-24 நிதியாண்டில் 4115 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது 100% அதிகமாகும்.